நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கண் திருஷ்டியால் கெட்ட சக்தியால் வரக்கூடிய உடல் அசதி தலைபாரத்தை உடனடியாக போக்கிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அழகாக உடை அணிந்து அலங்காரம் செய்து கொண்டு வெளியில் சென்று வீடு திரும்பியதும் உடல் அடித்து போட்டது போல வலி இருக்கும். தலைபாரம் தலையை வெடிக்கச் செய்யும். இந்த பிரச்சனை வருவதற்கு உடல் ரீதியான சில காரணங்கள் உண்டு. அசதி, அலைச்சல், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட தலைபாரம் உடல் அசதியும் ஏற்படும். ஆனால் சில பேருக்கு கண் திருஷ்டியினாலும் கண்ணுக்கு தெரியாத சில எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தில் இருந்தாலும் தீராத தலைவலி வருவதற்கும் உடல் அசதி ஏற்படுவதற்குமான வாய்ப்பு உள்ளது. சில பேருக்கு உடலில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் ஊடுருவி இருக்கும் பட்சத்தில் தலை வலித்து கொண்டே இருக்கும். எத்தனை மருத்துவரை அணுகினாலும் இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காது. சிலருக்கு கெட்ட சக்தி உடலில் இருப்பதன் காரணமாக முடி உதிர்வு கூட அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பதாக சந்தேகம் இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்க்கலாம். முதல் பரிகாரமாக கொஞ்சம் தண்ணீரை ஒரு அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் வைத்து சூடு பண்ணி கொள்ளுங்கள். அதில் பசுமாட்டின் கோமியத்தை சிறிதளவு ஊற்றி அந்த தண்ணீரை 5 நிமிடம் ஆவி பிடிக்க வேண்டும். இப்படி செய்தால் கண் திருஷ்டியால் இருக்கக்கூடிய தலைபாரம் உடனே சரியாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் குளிக்கின்ற வெதுவெதுப்பான தண்ணீரில் கூட மாதத்திற்கு ஒரு முறை கோமியத்தை ஒரு சிறிய அளவு ஊற்றி கலந்து அதில் குளித்தாலும் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் தண்ணீரை பயன்படுத்துவீர்கள் அல்லவா, அது சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். அதாவது கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீராக இருக்கலாம், அல்லது நாம் போர் போட்டு பைப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீராக எடுத்துக்கொள்ளலாம். அது நேரடியாக பூமியிலிருந்து வரும்படி இருக்க வேண்டும். டேங்குகளுக்கு சென்று அதன் பின்பு வந்த தண்ணீரை பயன்படுத்தினால் உடனடியாக பலனை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதுபோல் சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து 2 கரு வெற்றிலைகளை நன்றாக நசுக்கி அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை ஆவி பிடிப்பதாலும் எதிர்மறை ஆற்றலால் வரக்கூடிய உடல்நலக் கோளாறுகள் உடனே சரியாகிவிடும். சில பேருக்கு காரணம் தெரியாமல் தலைமுடி உதிரும். ஒரு சில நாட்களில் ஆரோக்கியத்துடன் அழகாக இருந்தவர்கள் கூட உடல் சோர்வாக எலும்பும் தோலுமாக மாறிவிடுவார்கள். இது எதிர்மறை ஆற்றலின் தாக்கமாக இருக்கலாம். குளிக்கும் நீரில் இதுபோல் கருவெற்றிலையை நசுக்கி போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த தண்ணீரை குளித்தால் முடி உதிர்வு விரைவில் குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. உடலில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக எதிர்மறை விளைவுகளை உண்டு பண்ணிவிடும். இதிலிருந்து விடுபட இந்த குறிப்புகளை எல்லாம் இத்தனை நாட்கள் தான் செய்யும் என்று அவசியமில்லை. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் செய்து பலனடையலாம். பஞ்சகவியத்தை இதுபோல் கலந்து குளிப்பதும், கல் உப்பை தண்ணீரில் கலந்து குளிப்பதும், எலுமிச்சம்பழம் பிழிந்து அதை தண்ணீரில் கலந்து குளிப்பதும் உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை உடனடியாக நீற்றி நல்ல ஆற்றல்களை உங்களுடன் வந்து சேர்க்கும். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.